அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. பட் இந்த 2025 எந்த மாரி நடந்திருக்கு? நமக்கு எந்த மாரி இருந்திருக்கு? மார்க்கெட்டுக்குன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த டேட்டா அப்படின்றது டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் வந்த டேட்டாவ வச்சு நாங்க ஓவராலா வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதிலேயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்ஃபேக்ட் சொல்லப்போனா, நிஃப்டி 50 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 10.6% ஏறியிருக்கு. விச் இஸ் சர்ப்ரைசிங் இல்லைங்களா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து நமக்கு 10% ரிட்டர்ன் இந்த வருஷம் குடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் நிஃப்டி ஏறியிருக்கு. நிஃப்டி 100ம் வந்து பார்த்தீங்கன்னா 9% ஏறியிருக்கு. மிட் கேப் 150 5.6% அண்ட் இருக்கிறதுல மிகப்பெரிய அடி யார்ரா வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் 250 தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் அதுதான் ரொம்ப அதிகமா வந்து ஓடுன ஒரு செக்டார் அப்படின்னு சொல்லலாம். இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்ப அது அடி வாங்கியிருக்கு. நிஃப்டி 500 அண்ட் டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ஏறியிருக்கு. அண்ட் சென்செக்ஸுமே 9.3% ரிட்டர்ன் இந்த வருஷம் மட்டுமே குடுத்திருக்கு லோல இருந்து. அப்போ இந்த நிஃப்டி 50ன்னு சொல்லக்கூடிய இந்த டாப் 50 கம்பெனிகள்ல எந்த கம்பெனிஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், மாருதி சுசுகி இது எல்லாமே ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. அண்ட் இருக்கிறதுல ரொம்ப மோசம் அப்படின்றது டாட்டாவுடைய கம்பெனிஸ் இந்த 3 கம்பெனியுமே செம்ம அடி வாங்கியிருக்கு. அதுலயும் ட்ரெண்ட் எல்லாம் ஓடுன ஓட்டத்துக்கு 40% கிட்டத்தட்ட. டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா 20%, டாடா மோட்டார்ஸ் 17. ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ, பாரதி ஏர்டெல் இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ஓவரால் வெயிட்டேஜ்லயுமே அதிகமான பங்குகள் வகிக்கிறாங்க. பிளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டையும் இவங்க தான் வந்து ஓவரால் அந்த நிஃப்டி 50யுமே வந்து கொஞ்சம் தூக்கிட்டு போனதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். சரி, அப்ப நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கம்பெனிஸ் பிளஸ்ல இருந்ததும், மைனஸ்ல இருந்ததும் எதுன்றத நீங்க இப்ப பார்க்குறீங்க. இதெல்லாம் இந்த டேட்டாலாம் எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ் இந்த வருஷம் என்ன மார்க்கெட் நடந்திருக்கு, எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்ததுன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவீங்கன்ட்டு தான். அதே போல நிஃப்டி 500மே எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. பட் எல்லாத்தை விட முக்கியம், இந்த வருஷம் எந்தெந்த செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, எதெல்லாம் அடி வாங்குச்சுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணது நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க், மெட்டல், ஆட்டோ, ஃபினான்ஷியல் சர்வீஸ், டிஃபென்ஸ், பேங்க் இதெல்லாமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இருக்கிறதுல ரொம்ப மோசமாக இருந்தது மீடியா, ரியல்டி, கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் ஐடி வந்து செம்ம அடி வாங்கியிருக்கு. எஃப்எம்சிஜி பெர்ஃபார்ம் பண்ணோம் ஜிஎஸ்டி அப்புறமான்னு எதிர்பார்த்தோம். பட் இல்லை. பட் நெக்ஸ்ட் இயருக்கு ஃபார்மா, ஹெல்த் கேர், எனர்ஜி, எஃப்எம்சிஜி எல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சைக்கிளிக்காக மேபி செக்டர் மாறும்பொழுது மாறக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்கான்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அண்ட் இப்போ முக்கியமான செக்ஷனுக்கு வந்துடும். இந்த வருஷம் மெட்டல்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோல்டு சில்வர் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு. பட் இங்கே சர்ப்ரைஸுமே இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025ல் பெஸ்ட்டாக ஏறினது இன்னைக்கு தேதியில் டிசம்பர் 24ஆம் தேதின்னு பார்க்கும் பொழுது பிளாட்டினம் 171%க்கான growth அடைஞ்சிருக்கு. சில்வர் 161%, கோல்டு 79% அண்ட் அதை தொடர்ந்து காப்பர் 40%, அலுமினியம் 18% அண்ட் கூட இன்னொரு டேட்டாவும் இருக்கா. ஐஎன்ஆர் இந்த வருஷம் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அதை பாருங்க. இப்போ நம்ம இந்த மெட்டலுடைய டேட்டாலாம் எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஐஎன்ஆர் டேர்ம்ஸில் எடுத்திருக்கோம். அதனால இன்னுமே வந்து அதிகமாக தெரியும். ஏன்னா டாலருக்கு நிகராக ஐஎன்ஆர் ஏற்கனவே வீக்காக இருக்குது. ஸோ அப்போ நார்மலாக ஏறினதை விட நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது இந்தியாவில். அது இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, டாலர் இந்த வருஷம் குளோபலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்ட 4.7% ஸ்ட்ராங்காக இருக்குது டாலர். ஆனால் இதுவே மற்ற நாடுகள் கிட்ட டாலர் எப்படிடா இருக்கு மற்ற நாடுகளுடைய கரன்சிக்கு கம்பேர் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் கிட்ட -0.9% ஓகேங்களா வீக் ஆயிருக்கு. சைனா கிட்ட -4.2% வீக் ஆயிருக்கு. பிரிட்டன், யூரோப் அண்ட் இருக்கிறதுலே அதிகமாக ஸ்விஸ் பிரான்ஸ் கிட்ட -15.2% வந்து வீக் ஆயிருக்கு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லும் அப்படின்னா, இந்த வருஷம் ருப்பி இந்த நாடுகளுடைய கரன்சி கிட்ட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாலருக்கு நிகராக -4.7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா. ஜப்பானுக்கு நிகராக -5.6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சைனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா -8.5% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பிரிட்டனுக்கு -11.8%, யூரோப்பில் -6.3%, பிரான்ஸ்க்கு -17.4%. ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது என்னன்னு கிளியர் கட்டாக புரியும். பட் பார்க்காதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப்பே கிடைக்குது, நீங்கள் போய் செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது ரூபாய் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். படிக்கிறதுக்கு போனாங்கன்னா அதிகமாக கொடுக்கணும், ஏதாச்சும் வாங்குறதுக்கு போனாலும் அதிகமாக கொடுக்கணும். இந்தியா ட்ரேடே பண்ணாலும் அதிகமான காசு கொடுத்து தான் இப்போ கன்வர்ஷன் நடக்கும். சரி, அப்போ நம்ம இதுக்கு என்னத்துக்கு ப்ரோ இந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுத்து நம்ம எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் பார்ப்பாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் எதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸி கேப் எடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் டாப் 3 இந்த வருஷம், ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் வர எந்த கம்பெனியுமே போன வருஷம் டாப்பில் இல்லை ஓகேங்களா. ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டாப் 3ல ஆதித்யா, டாடா ஃப்ளெக்ஸி, ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி இதெல்லாம் இருக்குது. அண்ட் இருக்கிறதுல சம்மடி, சாம்கோ, ஜேஎம் அண்ட் ஸ்ரீராம். ஜேஎம் பற்றி நம்ம போன வருஷம் பேசியிருந்தோம். அண்ட் மல்டி கேப்பில் டாப் 3 எது இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. மிராய் அசெட், க்ரோ அண்ட் டபிள்யூஎஸ்சி இருக்குது. அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே சம்மடி வாங்கினது சாம்கோ, இன்வெஸ்கோ அண்ட் குவாண்டம் வந்து இந்த வாட்டி அடி வாங்கியிருக்காங்க.
சரி. ஸோ ஓவராலா ஈக்விட்டி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டோம். பட் அதில நமக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல. நம்ம போய் ஏமாட்டணும்னு நெனைச்சவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு வேளை நீங்க கோல்டோ, சில்வரை சார்ந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாரி இருந்தா, அதில இந்த வருஷம் எப்படி இருந்ததுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வருஷம் சில்வருடைய ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதில நீங்க பார்க்கும்போது மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா 137, 35, 35, 34 இந்த ரேஞ்சில தான் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? பட் இதுவே கோல்ட பொறுத்தவரைக்கும் 77, 77, 77, 76 அப்படின்ற மாரி ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் சில்வர் 160% போய் நமக்கு டிஃபரன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து டிஃபரன்ஸ் வந்திருக்கு. பட் கோல்டு 79% போயிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2% தான் டிஃபரன்ஸ் வந்திருக்கு. ஸோ இத தான் நான் முன்னயே சொன்னேன். நம்ம சில்வர் வீடியோலயும் சொல்லியிருப்போம், கோல்டு வீடியோலயும் சொல்லியிருப்போம். கோல்டுடைய வாலட்டிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மி. ஸோ இங்க எந்த ETF-ஆ இருந்தாலும், ஃபண்ட்ஸா இருந்தாலும் அத வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டிய மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ணிடுவாங்க. பட் சில்வருடைய வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தின்ற பட்சத்தில அத மேட்ச் பண்றது கஷ்டம்ன்றது நமக்கு இங்கேயுமே விசிபிளா தெரியுது. அதுவும் ஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ல கேட்கவே வேணாம். டிஃபரன்ஸஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இருக்கிறதுல ஓரளவுக்கு பெஸ்ட் நம்ம கையிலயும் வாங்கி வீட்லயும் வைக்கக்கூடாது. ஆனா சேஃபா வந்து இந்த 2த்துல இன்வெஸ்ட் பண்ணணும்போது ஆன்லைன்ல இப்ப செபி ரெகுலேட்டடா நீங்க பார்க்கும்போது ETFs இருக்கு. அப்ப ETFல என்னடா டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ETF எடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட எல்லாருமே எவ்வளோ கோல்டு வந்து ரிட்டர்ன் குடுத்திருந்ததோ, அந்த 79% கிட்ட டாப் 5, டாப் 8 கம்பெனிஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஒரு 0.5, 1% வரைக்கும் தான் டிஃபரன்ஸஸே வந்திருக்கு. ஸோ ETF மூலியமாக உங்களால கோல்டுடைய ஓவரால் ரைஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சோ, MCX பிரைசிங்க வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் MCXல எவ்வளோ இருந்துச்சோ, அத வந்து கரெக்ட்டா மேட்ச் பண்ற அளவுக்கு வந்துருது. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிய பொறுத்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? பட் இதுவே சில்வர் ETFன்னு பார்க்கும்போது 160% சில்வர் ஏறி இருக்கா? பட் இதில பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே 15%க்கான டிஃபரன்ஸஸ் வந்து இருக்கு. இதுவுமே அந்த வாலட்டிலிட்டி அந்த விஷயங்கள் இருக்கும். பட் இட் இஸ் பெட்டர் தேன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது நமக்கு இங்க கிளியர் கட்டா தெரியுது இந்த டேட்டாவ வச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த ETFனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல தான் ETFனா என்னன்றத பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அட் த சேம் டைம் சில்வர் மற்றும் கோல்டு இத ETFல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்றீங்கன்னா, ₹20 எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? அப்படி இல்ல SIP மூலியமாகவும் நீங்க ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் தான் SIP இருக்குன்னு நெனைச்சிருப்பாங்க. பட் இங்க ஸ்டாக்ஸும் அதாவது ETFயுமே நம்ம SIPல வந்து வாங்க முடியும். ஸ்டாக்ஸும் வாங்கலாம். அந்த ETF எப்படி வாங்குறதுன்றத பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க அதில குடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ், ஆதரவு பொறுத்து தான் இன்னும் இந்த மாரி நெறைய வீடியோஸ் வந்து என்னால கொண்டு வர முடியும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் இந்த டேட்டா நான் உங்களுக்காக பிரசன்ட் பண்ணதுக்கான காரணமே இந்த வருஷம் நம்மளை சுத்தி என்ன விஷயம் நடந்தது? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, அதை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ, நம்மளை சுற்றி மூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். போகிற வேகத்தில் போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான விஷயங்களை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் இந்த டேட்டாவை பார்த்து அடுத்த வருஷமும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட தமிழ் செல்வன்ல இந்த மணி சீரிஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.